அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கௌசல்யா ஃப்ரம் மெரிடியன் ஹாஸ்பிட்டல், ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம சர்வைக்கல் கேன்சர் பற்றி பார்க்கலாம். சர்வைக்கல் கேன்சர் இந்தியாவிலே செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர். அந்த கேன்சர்னால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. ஏன் அது அவ்வளோ முக்கியத்துவம்னா, ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் 1,00,000 பேருக்கு இந்த கேன்சர் கண்டுபிடிக்கப்படுது. அதில் 77,000 பீப்புள் வருஷத்துக்கு இறந்து போகிறாங்க அந்த புற்றுநோயால். ஆனால் இவ்வளோ பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற கேன்சர் குணப்படுத்த முடியும், ப்ளஸ் வராமல் தடுக்க முடியும் என்பதை பற்றி தெரிஞ்சால் அது மிக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அது எதனால் ஃபஸ்ட்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு ஹெச்பிவி என்ற வைரஸ்னால இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் கேன்சராக மாறுது. 95% ஆஃப் த கேசஸ் மெயினாக இந்த இன்ஃபெக்ஷன்னால வருது. வேறு மற்ற காரணங்கள் பார்த்தோம்னா, மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கவங்களுக்கு, ஏர்லி ஏஜில் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் பிஹேவியர் இருக்கவங்களுக்கு, அப்புறம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு, ஹெச்ஐவி பேஷண்ட் மாதிரி, டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட்காக மெடிக்கேஷன் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அதுக்கப்புறம் இந்த கேன்சர் வருதுன்னா இன்னும் சிம்டம்ஸ் காட்டும். மெயினாக பார்த்தோம்னா ப்ளீடிங் எப்படி இருக்கும்னா, மாதவிடாய் இல்லாமல் மற்ற டைமில் ப்ளீடிங் இருக்கும். அப்புறம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்கும். அப்புறம் அடிவயிற்று வலி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்படுதல், அந்த வெள்ளப்படும் போது துர்நாற்றம் வருதல், இதெல்லாம் ஒரு சிம்டம். சில பேருக்கு இது எதுவுமே கூட தெரியாமல் வெறும் அடிவயிறு வலின்னு சொல்லுவாங்க. அது கூட கேன்சருக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த அறிகுறி வந்தாலும் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்கணும், எஸ்பெஷலி கைனகாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு சிம்டம் தெரியுது, கேன்சர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம். இப்போ அதுக்கான காரணமான ஹெச்பிவி வைரஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். ஹெச்பிவி வைரஸ்ன்றது பல டைப்ஸ் இருக்குது. அதில் மெயினாக கேன்சர் காஸ் பண்ணுற டைப் பார்த்தோம்னா 6, 11, 16, 18. இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது தோல்லெல்லாம் வாட்ஸ் அப்படின்ற ஒரு விதமான நோயை உருவாக்கும். அதனால இப்போ பார்த்தோம்னா இந்த வைரஸ் பார்த்தோம்னா ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்ம தோல் பகுதி இல்லைன்னா கர்ப்பப்பை வாய் பகுதியிலலாம் ஒரு சின்ன கீறல் மாதிரி வரும்போது அந்த வைரஸ் அந்த செல்களுக்குள்ளே போய் அது தன்னை வளர்த்துக்கும். வளர்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு செல்லுக்காக அஃபெக்ட் பண்ணி கேன்சராக மாறும். இந்த மாதிரி செல்லை அஃபெக்ட் பண்ணி கேன்சராக மாறது உடனே நடக்குமான்றதா இல்லை. அது நடக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் ஆகும். ஸோ இது ஒரு பெரிய டைம் பீரியட். இந்த டைமில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா கேன்சரை ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம், இல்லை கேன்சர் வரதுக்கான முன்னாடி ஸ்டேஜ் ப்ரீ கேன்சரஸ் லீஷன் சொல்லலாம், அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா சீக்கிரமாக ட்ரீட் பண்ணலாம், குணப்படுத்த முடியும். எப்படி பண்ணலான்னா, இதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் 2 டைப் இருக்குது. ஒன்று பாப்ஸ்மியர்னு சொல்லுவோம். அது உங்கள் கர்ப்பப்பை வாயிலேருந்து ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு ஒரு செல்கள்லாம் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து செக் பண்ணுறது. அது பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது கேன்சர் மாதிரி இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா அந்த செல்லில் பார்க்குறது. இன்னொன்று கொஞ்சம் ஹைஃபையான டெஸ்டிங், அதுக்கு பேர் ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங். அந்த டெஸ்டிங் எடுத்தீங்கன்னா அந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 டெஸ்ட் பண்ணிங்கன்னா கேன்சர் வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம். இது கேன்சர் அளவுக்கு கடினமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம கேன்சர் வரதை ட்ரீட் பண்ணுறோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறோம். இது எந்த வயசுலேருந்து பண்ணணும், எந்த வயதானவர்கள் போய் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 25 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்க்ரீனிங், ரெகுலர் செக்அப், ஜென்ரல் செக்அப், கைனகாலஜிக்கல் செக்அப்னு பண்ணி அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது ஒன்ஸ் இன் எவ்ரி 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் அந்த மாதிரி பண்ணணும். ஹெச்பிவி டிஎன்ஏவோடு சேர்த்து பண்ணால் ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் பண்ணால் போதும். வெறும் பாப்ஸ்மியர் டெஸ்டிங் மட்டும் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் இன் எவ்ரி 3 இயர்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணணும். இது ஒரு டைப் ஆஃப் நம்ம கேன்சர் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது. இந்த கேன்சரே வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் ஹெச்பிவி வேக்சின். நம்ம 95% ஆஃப் த கேஸ் இந்த வைரஸ்னால வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதை நம்ம குறைக்க கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு தடுப்பூசி இருக்குது ஆல்ரெடி. வெளிநாட்டிலலாம் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் சர்வைக்கல் கேன்சர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இந்தியாவில் இருக்குது, ஆனால் அனைவருக்கும் இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. அதனால நிறைய பேர் இதை எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் பேர் தான் எடுக்கிறாங்க. இந்த ஹெச்பிவிக்கான தடுப்பூசி வேக்சினேஷன் 4 டைப்ஸ் இருக்குது. அது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணால் போய் போட்டுக்கலாம்.
எந்த வயதானவர்கள் போடணும்னு பாத்தீங்கன்னா 9 to 14 years அந்த ஏஜ்ல இருக்கிற எல்லாருமே போய் போடணும். கேர்ள்ஸ் மட்டும்தான் போடணுமான்னு கேட்டா இல்ல, பாய்ஸும் போடலாம். ஏன்னா இது வந்து கேன்சர், ஒரு கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மட்டும் தடுக்கல, மற்ற கேன்சர்லாம் ஓரோஃபெரிஞ்சல் சொல்ற தொண்டை புற்றுநோய், அதுக்கப்புறம் மலக்குடல்ல இருக்கிற அயனல் கெனால் சொல்ற அந்த புற்றுநோய், இது எல்லாமே இது தடுக்கும் இந்த வேக்சினேஷன். அதுக்கு வந்து 9 to 14 இயர்ஸ்ல போட்டீங்கன்னா, ஏன் அந்த அவ்வளோ சீக்கிரமா போடணும்? கேன்சர் வரப்போறது வந்து ரொம்ப வயதானவர்களுக்கு வரப்போகுது. நம்ம ஸ்கிரீனிங் பண்றது 25 வயசுலேருந்து பண்றோம். ஏன் நம்ம வேக்சின் மட்டும் ரொம்ப சீக்கிரம் போடணும்னா, அந்த வயசுல நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஸோ கேன்சர் வரதை இன்னும் எஃபெக்டிவா தடுக்கும். 9 to 14 இயர்ஸ்ல போட்டா 2 டோஸ் போட்டா போதும். 15 இயர்ஸ் அதாவது 15 வயதுக்கு மேல போட்டீங்கன்னா வந்து 3 டோஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேக்சின் இப்போதைக்கு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, நீங்க இப்போதைக்கு கவர்மெண்டோடைய இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்ல இல்ல, கொண்டுட்டு வர போறாங்க. அது வரைக்கும் வந்து நீங்க வாங்கிட்டு போய் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், நியரஸ்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியில போடுற மாதிரி இருக்கும். இந்த வேக்சின் போடுறதுனால என்ன சைடு எஃபெக்ட் வரும்? அவ்வளவா பயப்பட வேண்டாம். இது எல்லா மற்ற வேக்சின் மாதிரி, டிடி இன்ஜெக்ஷன் அந்த வேக்சின் மாதிரி, கோவிட் வேக்சின் மாதிரி லேசா ஜுரம் வரும், தலைவலி, இல்ல போடுற இடத்துல வலி, அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். இந்த வேக்சின் போடுறதுனால வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அந்த இஷ்யூஸ்லாம் வருமா, குழந்தை பிறக்கத்துல இஷ்யூ வருமானா இல்லை. இதெல்லாம் போடுறதுனால கேன்சர் வராம உங்களால நல்லா எஃபெக்டிவா தடுக்க முடியும். இந்த வேக்சின் போடுறது உங்களை மட்டும் காப்பாத்தாது, உங்க பார்ட்னருக்கும் இது நல்லா சேஃபா எஃபெக்டிவா இருக்கும். அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்க போகுது, அதனால மற்ற கேன்சர் வராம தடுக்க போகுது. இதுக்கு பேர் ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க போடுறதுனால 2-3 பேர் பலனடைதல். 90% ஆஃப் த குழந்தைங்களுக்கு வந்து இந்த வேக்சின் வந்து போட்டுடணும், தடுப்பூசி போடணும். 70% பெண்கள் வந்து இந்த ஸ்கிரீனிங், அதாவது இந்த டெஸ்டிங் வரதுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கான்னு செக் பண்றத பண்ணணும். இன்னொரு 90% வந்து கண்டுபிடிச்ச கேன்சருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 2030க்குள்ள இந்த கேன்சரை நம்ம இல்லாம ஆக்கிடலாம்.